வணக்கம். யாழ் இசை அருவி அர்ப்பிதா தமிழ் ஆடியோ நாவல்ஸ் கதைகளின் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சேனலோட கடைசி பதிவாக போடப்பட்ட எழுத்தாளர் அர்ப்பிதாவின் உன்னுள் உணதானேன் கதையின் சுருக்கத்தை பார்க்கலாமா? காதல் யார் வாழ்க்கையிலும் சொல்லிட்டு வராது. அது திடீரென நம்மை வந்து தாக்கும். நம்மை தலைகீழா புரட்டி போடும். அது தாக்கி நாம் அதுல நிலை பெறும் அந்த தருணம், அது நம்முள் இறங்கி நம்மை ஆட்கொண்டு சர்வமும் காதலே என்ற நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும். அழகாய் தங்கள் வாலிபத்தை கழிக்கும் 3 ஆண்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு வரும் காதல். ஜாதியை மட்டுமே முதலில் பார்க்கும் இந்த சமுதாயத்தில் இவர்களின் காதலும் அதனுடன் அவர்களின் போராட்டமும் அவர்களின் வாழ்க்கையும் தான் இந்த கதை. ஆதி, சூர்யா, வெற்றி 3 பேரோட காதலையும் அதனால் அவர்கள் வாழ்க்கையின் மாற்றத்தையும் இந்த கதையிலிருந்து நீங்க பார்க்கலாம். முழு கதையும் கேட்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டு மகிழுங்கள். வாங்க நம்ம புது கதைக்கு போகலாம். எழுத்தாளர் அர்ப்பிதாவின் ஆழி முத்தென்பேன் உனை. கதை சுருக்கம். காலத்தை வென்றிடுமோ நங்கையின் காதல் காவியம். உலகின் மிகச்சிறந்த அரக்க மன்னனாய் வாழ்ந்து மறைந்தவன் இதோ வந்து விட்டான். கைகூடாத காதலியை இம்முறை மனைவியாக்கிக் கொள்ள. வரலாற்றில் பதிக்கப்படா உண்மையை இம்முறை வெளிச்சம் காணுமா? தொடரும் முடிவிலியாய். கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. இரவா பகலா என்பதும் கூட சரியாய் புரிந்து தெரிந்து கொள்ள இயலா வண்ணம் சூரிய ஒளியை உள்புகவிடாத அந்த மேற்கூரையை உடையாய் தரித்து பல கதையும் பக்தியையும் கண்ணீரும் கலையையும் மட்டுமே தாங்கி வந்த அந்த மாளிகையினுள் எதை தொலைத்தோம், எதை தேடுகிறோம் என்பதும் விளங்காமல் இருளில் தன்னை துளைத்தவள் அதை கிழித்தெறிந்து தென்படா ஒளியை நோக்கி அடிகளை எடுத்து வைக்கும் போது கூட சிறு துவட்டமோ பயமோ அவளை அசைத்ததாய் தெரியவில்லை. ஏதோ யாரோ கொடுத்த நம்பிக்கையில் முன்னேறி சென்று கொண்டு இருந்தவளின் கண்கள் மட்டும் எதையோ தேடி எதிர்பார்த்து பூத்த வண்ணம் இருந்தது. அதுவும் அந்த இருளில். திடீரென தூரத்தில் புள்ளியாய் தெரிந்த ஒளியை நோக்கி நடக்க நடக்க அது தன் உருவத்தில் அதிகமாகி தன் பிரகாசத்தை 4 திசையிலும் பரப்பிய அதனை நோக்கி வேகமாய் நடந்து அதை கையில் ஏந்த நினைத்து தன் வலது கரத்தை நீட்டிய பின்தான் விளங்கியது. மகிழ்ந்து கிடக்கும் 2 மின்மினி பூச்சிகளின் தனிப்பட்ட நேரத்தில் அவர்களை தொந்தரவு செய்ய வந்ததையே உணர்ந்தாள் அவள். சீ! எங்கோ தன்னுள் எழுந்த நாணத்தில் தலைகுனிய அப்போதுதான் உடலெங்கும் புதிதாய் நெய்யப்பட்டு அப்போதே கைக்கு வந்த பட்டு சீலை, அதுவும் அதனின் வாசம் கூட அதனை விட்டு நீங்கும் முன்பே தன் பட்டாடையாகி கைகள் மொத்தம் மின்னும் வளையல்கள் பூண்டவள் தன்னையே வியப்பாய் பார்த்து ரசித்து நின்ற வேளையில் யாரோ நடக்கும் காலடிகளின் ஓசை கேட்டதும் இத்துணை நேரம் காத்து கிடந்த அந்த காத்திருப்பு முடிந்தது போலவும் ஆசைப்பட்ட தின்பண்டம் கைக்கு கிடைத்தது போலவும் அவளுள் எழுந்த உற்சாகம் கண்ணில் மின்ன பெற்றவள் கை வளையல்கள் குலுங்க பட்டு சேலையின் முந்தி தரளியில் பிறல அதையும் பொருட்படுத்தாதவள் கால் சலங்கைகள் ஒலி எழுப்ப தன் நடையில் வேகத்தை கூட்டியவள் விரைந்து அந்த காலடிகளை பின்தொடர்ந்தவள் எதிலோ முட்டி நின்று 2 அடி பின்னால் போக முயன்று ஒரு காலை பின்னால் எடுத்து வைக்கவும் இல்லாத போது அவள் சாய எத்தனித்த பின் சுவற்றின் வலுயிழந்த ஏதோ ஒரு பாகம் தன் போக்கில் பின்னால் அசைந்து சரிந்து விழுந்துவிட காற்றில் மிதப்பது போல உணர்ந்தவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிலை சரிந்து அந்த கதவின் பின்னால் இருக்கும் எதன் பின்னாலோ விழுந்தும் விட்டாள். விழுந்தவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு எழ முயற்சித்த போதுதான் தன் தலையை வந்து முட்டும் அளவிற்கு தாழ்ந்த அதனின் கூரையில் இடிபட்டு தரையில் கை வைத்த போதுதான் தனக்கு கிடைக்கும் காற்றும் கூட அளவில் குறைந்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கும் சுவரும் கூரையும் தன்னை நோக்கி அளவில் குறுகி கொண்டே வருவதை உணர்ந்தவள் சுவாசிக்க காற்றும் கூட இல்லாமல் தவித்து பயந்து தன் மேனியிலிருந்து எல்லா பக்கமும் ஒழுகும் வியர்வை துளிகள் நிலத்தை முத்தமிட்டு அவளின் இறுதி நொடிகளில் அவளுக்கு துணையாக இருக்க அப்போதும் கூட எதையோ எதிர்பார்த்து ஏமாந்த அவளின் மனதின் ஓலம்
அவ்விடம் ஒலிக்க, கண்கள் சொருக, தன் நிலை இழக்க பெற்றவள் இதுதான் பதிலா என்ற கேள்வி மனதில் எழுந்த வண்ணம் பயத்தில் படபடத்து மூச்சிற்கு திணறிய நேரம் பஸ்ஸின் திடீர் பிரேக்கில் முன்னால் இருந்த சீட்டில் மோதி கனவு கலைய பெற்றவளுக்கு அந்த படபடப்பும் தன் மேலே வடியும் வியர்வையும் மட்டும் நின்ற பாடில்லை. கள்ளிப்பட்டி வந்துடுச்சு, இறங்க வேண்டியவங்க இறங்குங்க. அட இருப்பா, என்ன அவசரம்? இறங்குறவங்க இறங்கட்டும், அதுக்கப்புறம் ஏறுங்க. சீக்கிரம் சீக்கிரம். கத்தி கிடந்த கண்டக்டரின் குரலில்தான் மேலும் அந்த கனவில் இருந்து வெளியே வந்தவள் இப்பையும் கனவா? ச சலித்து கொண்டாள். எப்போதான் இந்த கனவு என்ன துரத்துறத விடுமோ தெரியல என்றவள் தன் பார்வையை ஜன்னல் வழியே வெளியே உலவ விட அவ்வளவுதான். வழிநெடுக பொங்கி வழியும் இயற்கையில் தன்னையே தொலைத்துதான் போயிருந்தாள் அவள். இளம் பச்சையில் வெள்ளை ஜரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு உடுத்தியதும் உடலில் ஒட்டும் மென்மையான காட்டன் புடவையும், கையில் ஒரு வாட்ச், மறு கையில் தங்க பிரேஸ்லெட், காலில் லேசான சிவப்பு நிற கட்ஷு அணிந்து கொண்டு நெற்றியில் ஒரு புள்ளி பொட்டு, பருவோ தழும்போ இல்லா தெளிவான மின்னும் முகத்தோலிற்கு ஏற்ற வகையில் அவள் இதழில் பூசப்பட்ட இளஞ்சிவப்பு வண்ண லிப்ஸ்டிக் என அந்த பஸ்ஸில் பயணம் செய்யும் அனைவரின் பார்வைக்குமே அவள் வேற்று கிரக வாசி போல்தான் தெரிந்தாள். இருக்காதா என்ன? இன்றும் கூட சேலை மட்டுமே அணிந்து கொண்டு மேல் சட்டை கூட இல்லாமல் முட்டி வரை புடவை கட்டி கொண்டு இருக்கும் பெண்களும், கோவணம் மட்டுமே கட்டி திரியும் ஆண்களும், அதுவும் இல்லா சிறு குழந்தைகளும், அரைக்கால் ட்ரௌசர் போட்ட ஆடவ கூட்டத்தின் இடையே கிட்டத்தட்ட தங்கச் சிலையாய்தான் அமர்ந்திருந்தாள் அவள். பஸ்ஸில் ஏறிய பின் இவர்கள் அனைவருமே அவளுக்கு விசித்திரமாய் தெரிந்தாலும் வேறு வழி. கழுதைக்கு வாக்கப்பட்டா கத்திதான ஆகணும். இனி இவள் பார்த்து பழகி ஒன்றி வாழ வேண்டிய ஊருக்கு மக்களும் இவர்கள்தானே. இதுவரை தான் கண்டிராத, காதால் மட்டுமே கேட்ட ஊர் மக்களையும் ஊரையும் வெறித்தபடி வந்தவளின் பார்வை ஜன்னல் ஓரம் தெரியும் பச்சை பசேல் ஊரின் மேல் படவும் வைத்த கண்ணை எடுக்க முடியவில்லை அவளால். வெறித்து கொண்டிருந்தவள் மனதில் இருந்த படபடப்பு லேசாய் குறைந்து மனதின் பாரத்தையும் சேர்த்து அந்த ஊரின் பசுமை எடுத்து கொண்டதைப் போல லேசாய் உணர்ந்தவளின் கை அதன் போக்கில் அவள் கழுத்தை வருடி முத்தமிட்டு கொண்டிருந்த அவளின் தங்கச் சங்கிலியும், அதன் வழி தொங்கிக் கிடந்த பழைய காலத்து டாலர் ஒன்றும் அவள் கைக்கு அகப்பட தன் பார்வையை திருப்பி அந்த பெண்டன்ட்டை கவனித்தவளுக்கு இதழோரம் லேசாய் ஒரு விரக்தி புன்னகை புரிந்தவள், நீயாவது என் கூட இருக்கியே என்றவள் மனம் துவலும் போது எல்லாம் அந்த பெண்டன்ட்டை இறுக பற்றி கொள்பவள், தன் தனிமையின் துணையாய் அதைத்தான் நினைத்து இருப்பாள் அவள். ஆம், பிறக்கும் போதே தாய் தந்தையை இழந்தவள் யாரோ ஒரு நல்லுள்ளத்தின் உதவியுடன் வளர்ந்து படித்து இதோ இத்துணை காலம் எப்படியோ வாழ்ந்தும் விட்டாள். ஆனால் நினைவு தெரிந்த சிறு பிராயத்தில் இருந்து இன்று வரை தினமும் துரத்தும் அந்த கனவும், அதில் வரும் அந்த இருட்டு அறையும், அது அவளுள் ஏற்படுத்தும் பயமும் வலியும் எப்போதுமே புதிது போலவே உணரும் அவளுக்கு அதனின் அர்த்தமும் தினமும் அது தன்னை தொடரும் காரணமும் இன்றும் விளங்காமல் தான் உள்ளது. ஒரு முறை ஏதோ ஒரு காரணமாக வள்ளிமலை செல்ல நேரிட்ட போதும் கூட ஊர் பேர் தெரியாத பல காலமாய் மலையில் வாழும் சித்தர் ஒருவர் தானே வந்து கனவின் குழப்பமும் பயமும் தீரும் நாள் விரைவில் வரும் என்று மட்டும் கூறிவிட்டு மாயமாகி மறைந்திட அது மேலும் பயத்தை தந்து இருந்தது அவளுக்கு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த விடை தேடி அலைபவளுக்கு அது எட்டா கனியாகி போனதுதான் மிச்சம். பெண்டன்ட்டின் மீதே கவனம் வைத்தவள் ஏதோ விசித்திரமாய் உணர தன் தலையை தூக்கி பார்க்க தன் அருகே அமர்ந்திருந்த பாட்டி, எதிர் சீட்டில் இருக்கும் ஒரு பெண், அவர் அருகே இருக்கும் ஒரு கிழவன் என்று அவளை சுற்றி இருக்கும் அனைவரும் அவளை வெறித்த வண்ணமே இருக்க அதுவே ஒரு விசித்திர உணவை தந்திருந்தது அவளுக்கு. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பாக்குறீங்க? தொண்டையில் வார்த்தைகள் வந்தாலும் அது வெளிவராமல் பயத்தில் காற்று மட்டுமே வெளியேற திக்கி திணறியவளை அவளுக்கு முன்னிறக்கியில் அமர்ந்திருந்த குழந்தை ஒன்று சப்பு கொட்டி கொண்டே, அம்மா எத்தா
என்றது மழலையாய். என்ன? அப்படின்னா? இதுவும் காற்றாகவே வெளியேற, என்ன தாயி இது? நெத்தியிலிருந்து ரத்தம் வர்றது கூட தெரியாம இப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்றவரின் பேச்சில்தான் உணர்ந்தவள் போல நெற்றியில் கை வைக்க அங்கு லேசாய் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டு அதிலிருந்து அப்போதுதான் ரத்தம் வெளிவரவே துவங்கி இருந்தது. ஒருவேளை வண்டி பிரேக் போடும்போது இடிச்சுக்கிட்டோமா? அப்போ ஆகி இருக்குமோ? தனக்குள்ளேயே வினாடி வினா நடத்தி கொண்டு இருந்தவளின் பழைய கசங்கிய சேலையின் நுனியின் ஒரு பாகத்தை கிழித்து அதை உருட்டி அவளே எதிர்பாரா நேரத்தில் அதை அவளின் காயத்தின் மேல் வைத்து சற்றே அழுத்தம் தந்தபடி, கவனமா உட்கார மாட்டியா தாயி? இந்த பாழா போன டிரைவருக்கு அறிவே இல்ல. இஷ்டத்துக்கு பிரேக் அடிப்பான். மானங்கெட்ட பையன். வசைப்பாடிய கிழவி ஒருத்தி அவளின் காயத்திற்கு மருந்திட்டபடியாய் அவளை கவனிக்க அதுவே ஒரு இனிமையை உண்டாக்கி இருந்தது அவள் மனதில். இதை இப்படியே புடிச்சுக்கோ தாயி, ரத்தம் வடிகிறது நிற்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மஞ்சள் வச்சு நல்லா அழுத்தி கட்டிக்கோ. ஒரு 2 நாள்ல சரியா போயிடும் என்றவர் பேசியதில் நெகிழ்ந்தவள் எதையோ பேச போகும் முன்பே, மஞ்சள் எல்லாம் போடக்கூடாது, காயத்தோட அளவை பார்த்து அதுக்கான மருத்துவ உதவி எடுக்கிறது தான் நல்லது, இல்லனா சீழ் வச்சிட்டா இன்னும் கஷ்டமா போயிடும் என்றான் ஒருவன் முன் வந்து பேசியபடியாய். இதோ வந்துட்டான் பாரு, நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறன்ற காரணத்துக்காக யாரு சிக்கினாலும் கூட்டி போய் வைத்தியம் பாக்குற புத்தி போகுதா பாரு. சிலுப்பி கொண்ட பெண் ஒருத்திக்கு, இல்லையா பின்ன, எங்க டாக்டர் அம்மா கை வச்சாலே எல்லா கஷ்டமும் சரியா போகும். இந்தாமா பொண்ணே, நீ வேணா என் கூட வா, எங்க டாக்டர் அம்மா கிட்ட கூட்டி போய் உன்னை குணப்படுத்துற என்றான் கொஞ்சம் பெருமை வெளிப்பட்டபடி. ஏதே, அதுக்குள்ள டாக்டர் அம்மா வந்துட்டாங்களா என்ன? இன்னைக்கு தான் நான் வரதா சொன்ன, எப்படியும் ராவாகம்னு நினைச்சு கிடந்த என்றார் பேருந்தின் கண்டக்டர். அட இல்ல அண்ண, டாக்டர் இன்னும் வரல. நான் கூட அவங்கள கூட்டியாரத்தான் டவுனுக்கு போனேன். ஆனா அவங்கள ஆளை காணோம். அவங்க நம்பரை கூட வீட்டுலயே விட்டுட்டு வந்து தொலைச்சிட்டேன். இப்போ எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனா சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னாங்களாம் என்றான் விவரத்தை விளக்கியபடியாய். சரிதான், 4 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டரை போட்டு இருக்காக. அவங்கள சௌகரியமா பாத்துக்கோயா. இவங்களும் போயிட்டா அடுத்த ஆள் கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம்தான். குறைப்பட்டு கொண்ட ஒரு கிழவனிடம், தெரியல சித்தப்பு, கொஞ்சம் பெரிய ஆளாத்தான் இருப்பாக போல. பஸ்ல வரலன்னா கார்ல தான் வருவாக போல. அப்படி கார்ல பயணப்பட்டு சௌகரியமா இருக்கிறவங்க நம்ம ஊர்ல எப்படி இருப்பாங்களோ தெரியல. அதான் எனக்கும் ஒரே யோசனையா இருக்கு என்றவன் பேசியும் முடிக்கும் முன்பே, இந்தாமா பொண்ணே, நீ கேட்ட ஊர் வந்துடுச்சு. இதோ இந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு பாதை போகுது பாரு, அத புடிச்சாவே 1/4 மணி நேரத்துல ஊரோட எல்லைக்கு போயிடலாம் என்றார் கண்டக்டர் இவளுக்கு வழி விளக்கியபடியாய். சரி என்று நினைத்தவள் ஒரு கையில் தன் காயத்தை மறைத்த துணியையும் தோளில் கைப்பையும் மற்றொரு கையில் தன் பெட்டியையும் தூக்கி கொண்டவள் பேருந்தை விட்டு இறங்குவதற்குள் ஒரு உயித்தமே நடத்தி முடித்து விட்டாள் அவள். இறுதியாய் பஸ்ஸில் இருந்த சிலரின் உதவியால் பைகளை கீழே இறக்கிவிட்டு தானும் இறங்கியவள் முதலில் தேடியது அந்த ஆலமரத்தைத்தான். ஏதோ ஆலமரம், அதுக்கு பின்னாடி பாதன்னு சொன்னாங்க, இங்க ஒன்னுத்தையும் காணமே யோசித்தபடியே இருந்தவளின் குர்த்தியை யாரோ ஒருவர் கீழிருந்து இழுப்பது போல உணர்ந்தவள் குனிந்து பார்க்க அவளின் காலிற்கு அருகே சுமார் 5 வயது கொண்ட குழந்தை ஒன்று உடலில் ஆடை கூட இல்லாமல் நிற்பதை கண்டவள் அதனின் உயரத்திற்கு குனிந்து, என்ன பாப்பா வேணும் என்றாள் கரிசனத்துடன். பசிக்குது ஒற்றை வார்த்தையில் கலங்கவே வைத்து விட்டது அவளை. அதன் விழி வைத்தே அதனின் வலி புரிந்தவள் தன் கைப்பையிலிருந்து எதையோ எடுத்தவள், இப்போதைக்கு இதுதான் குட்டி இருக்கு, இத சாப்பிட்றீங்களா என்றால் லேசாய் அந்த குழந்தையின் தலையை வருடியபடி. அவள் பேசி கிடக்க, தான தர்மம் பண்ணா மட்டும் போதாது, நம்ம மேலையும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும். இவ்ளோ கவனக்குறைவா இருந்தா எப்படி? பின்னால் இருந்து ஒலித்த அந்த கம்பீர குரலில் திரும்பி பார்த்தவள் பார்வைக்கு தன் பல்சர் வண்டியில் ஆஜானுபாகுவாக அமர்ந்திருந்தான் அவன்.
அத்தியாயம் 2. தன்னிடம் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளில் சிலவற்றை எடுத்தவள் தன் காலடியில் நிற்கும் குழந்தையின் உயரத்திற்கு நிலத்தில் அமர்ந்தவள் அதை அதனிடம் கொடுத்தபடி இருக்க, தன் பின்னால் ஒலித்த அந்த கம்பீர குரலில் சற்றே பயந்தேதான் போயிருந்தாள் அவள். அதுவும் அவன் மிரட்டும் துணியில் குரல் எழுப்ப எதுவும் புரியாதவள் திரும்பி பார்க்க, பல்சர் வண்டியில் பச்சை நீலம் கலந்த நிற சட்டையில் வெள்ளை வேஷ்டி அணிந்தபடி கையில் விலை உயர்ந்த வாட்ச் ஒன்றை அணிந்தபடி பார்த்தவளுக்கு, நம்ம கிட்டதான் இவன் பேசுறானா என்ற ஐயம் எழாமல் இல்லை. எதுவும் பேசாமல் வெறித்தபடி நிற்கும் அவளின் குழப்பம் புரிந்தவன், பஸ்ல வரும்போது நம்ம போட்டிருக்க ஸ்கார்ஃப் இருக்கா இல்லையானு செக் பண்ணணும். பஸ்ல ஏறினதும் தூங்குனா இப்படிதான் ஆகும் என்றான் ஒற்றை கையில் அவளின் சிவப்பு துப்பட்டாவை பற்றியபடியாய். ஐயோ! பதறியவள் தன் கழுத்தை துளவ, அப்போதுதான் அவன் கூறும் பொருள் புரிய பெற்றவள் தாவி அவன் கை கொண்ட ஸ்கார்ஃபை பிடுங்கி அவனுக்கு முதுகு காட்டியபடி நின்று தன் ஸ்கார்ஃபை தன் மேல் போட்டு சரி செய்தவளுள் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கவே செய்தது. சேலையோ சுடியோ எது அணிந்தாலும் அதற்கு ஏற்ற நிறத்தில் ஸ்கார்ஃப் அணிவது எப்போதுமே அவளின் பழக்கமாகி இருந்தது. ஸ்கார்ஃப் இல்லாமல் ஒரு தவிப்பை உணரும் அவளுக்கு இம்முறை அந்த எண்ணமே இல்லாமல் போனதற்கு அந்த கனவும் ஒரு காரணம்தான். நெளிந்தபடி அவன் புறம் திரும்பியவள், சாரி, நான் கவனிக்கல, தேங்க்ஸ், வேற என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு என்றவளுக்கு கிட்டத்தட்ட வாயடைத்த கதைதான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நோ ப்ராப்ளம். இதை கொடுக்கதான் நானும் பஸ் பின்னாடியே வந்தேன். பட் யூ டிட் நாட் ரியலைஸ் என்றான் இவனும் இயல்பாய். ஆமா, பார்க்க சிட்டி கேர்ள் மாதிரி இருக்கீங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? யார் வீட்டுக்காவது கெஸ்டா வந்திருக்கீங்களா என்றான் இயல்பாய். நோ நோ, எனக்கு இந்த ஊர்ல போஸ்டிங் வந்திருக்கு, நாளைக்கு ஜாயின் பண்ணணும் என்றால் ஸ்கார்ஃபை சரி செய்து கொண்டே தன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டியபடி. போஸ்டிங்கா? என்ன போஸ்டிங் என்றவன், இந்த ஊர்ல வேலை செய்யற மாதிரி எதுவுமே இல்லையே, இங்க விவசாயம்தான் எல்லாமே, அதை தவிர இங்க என்ன வேலை இருக்கு? ஒருவேளை புதுசா கம்பெனி எதுவும் கட்ட போறாங்களோ நினைத்து கொண்டவன் அவளின் பதிலுக்கு காத்திருக்க, இந்த ஊரோட ஜிஹெச்சுக்கு தான் ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ஐ எம் டாக்டர் கௌரி பிரேம், சென்னை என்றால் இன்முகத்துடன். ஓ, ஐ சி என்று அவன் அடுத்து பேசும் முன்பே அதை தடுக்கும் விதமாய், மேடம், நீங்க தான் எங்க ஊருக்கு வந்த புது டாக்டரா? உங்களை கூப்பிடத்தான் நான் டவுனுக்கு வந்திருந்தேன். உங்களை கவனிக்கல போல. பஸ்லயும் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க மேடம் என்றான் சற்றே பதறியபடி. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு ஊர் சுத்தி பார்த்துட்டு பஸ்ல வரணும்னு தோணுச்சு, அதான் பஸ்ல வந்துட்டேன். அது இல்லாம என்னை கூப்பிட யாரும் வரதா சொல்லவே இல்லையே. கேள்வியாய் முடித்தவரிடம், நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு திருவிழா நாளைக்கு இருக்கு மேடம். நாளைக்கு பொங்கல் வேற இல்லையா, அதான் கொஞ்சம் வேலை, அதனாலதான் தகவல் கொடுக்க முடியல என்றான் இம்முறையும் பணிவு மாறாமல். ஓ, சரி சரி, அப்போ திருவிழா டைம்ல தான் வந்திருக்கேன் போல, நல்லது என்றவள் அவனின் பின் எதையோ தேட, என்னைய நடக்க வச்ச கூட்டிட்டு வர எண்ணத்துல வந்தீங்களா என்றால் சற்றே குறும்பாய். ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க, எனக்கு புரியலையே என்றான் மேலும் பயந்தபடி. அட என்ன அண்ணா நீங்க, எதுக்கு எடுத்தாலும் சீரியஸா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி எதுவும் இருக்க மாதிரி தெரியல, அது இல்லாம நீங்களே பஸ்ல தானே வந்தீங்க, அதான் அப்படி கேட்டேன் என்றால் புன்னகைத்து இயல்பாய். அதுவா, நான் கூட பயந்துட்டேன். உங்களை கூட்டி வர வண்டியோட தான் வந்தேன். நீங்க அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் வண்டிய திருப்ப அனுப்பிட்டு பக்கத்துல ஒரு வேலையும் இருந்தது, அதை முடிச்சிட்டு தோ இப்ப வர மேடம் என்றவனிடம் இறுக்கம் சற்றே தளர்ந்துதான் இருந்தது. இதோ இப்பவே வண்டிய வர வைக்கிற மேடம் என்றவர் தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு 2 அடி தள்ளி செல்ல, சரிங்க டாக்டர் மேடம், ஸ்கார்ஃபைன்னு நீங்க பாத்துக்கோங்க என்றவன் தன் பல்சரை ஸ்டார்ட் செய்ய, சோ சாரி, ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ்டர் இழுத்தவளிடம் அமன் முடித்து வைத்தான் அவன். இனிதே இருவரும் விடை பெற சரியாய் வந்தவன், மேடம் இதோ கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும் என்றவனிடம், உங்க பேரை சொல்லவே இல்லையேனா தானே கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாள் கௌரி. கணேசம்மா பேரு என்றவன்
அடுத்து தான் பணிபுரிய போகும் இடம் பற்றியும் இந்த ஊர் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டவள் தான் தங்கும் இடத்தையும் அடைந்தே இருந்தாள் அவள். இங்கதான் மேடம் நீங்க தங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இதோ இருங்க என்றவன் அவசரமாய் எங்கோ ஓடியவன், மேடம் இவங்க என்னோட மனைவி, இதோ எதிரில் இருக்க ஓட்டு வீடு எங்களுதுதான், வீட்டை சுத்தம் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணி சாமா எல்லாம் அடுக்கி கொடுக்க இவ உதவி பண்ணுவா மேடம் என்றவனை மறுத்து பேச விரும்பாதவள் சரி என்று தலையசைக்க, மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா உதவிக்குன்னு சொல்லிட்டு இப்படி கேக்குறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இதோ இவ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 நேரமும் சமைச்சு கொடுப்பா, நீங்க ஒருவேளை வெளியே எங்கேயும் சாப்பிட்ற மாதிரி எண்ணத்துல இருந்தா நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கோங்க மேடம், வெளியில வாங்குறத விட குறைச்சிதான் நாங்க வாங்குவோம், எங்க குடும்பத்துக்கும் அது உதவியா இருக்கும் பாருங்களேன் என்றார் தலையை சொரிந்து தயங்கியபடியாய். அதுக்கு என்ன அண்ணே, அப்படியே செஞ்சிடலாம், என்னாலையும் தினமும் வேலைக்கு போயிட்டு சமைக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அது இல்லாம மேல் படிப்பு படிக்க எக்ஸாம் வேற இருக்கு, அதுக்கும் தயாராகணும், நானே வெளியே எங்கேயாவது ஹோட்டல் இருக்குமான்னு கேட்கணும் தான் இருந்தேன், நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நைட்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலான்னு, வார கணக்குல உங்களுக்கு காசு கொடுத்துடுறேன் என்றாள் கௌரியும் இயல்பாய். ரொம்ப நன்றி மேடம் நெகிழ்ந்த கணேசன். இன்னும் எதுக்கு புள்ள நின்னு வாய பாத்துட்டு இருக்கவ, சீக்கிரம் போய் வீட்டை சுத்தம் பண்ணு, இதோ நான் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றவர் கிளம்பிவிட கணேசனின் மனைவியின் உதவியுடன் அனைத்தையும் அவள் சரி செய்து முடிக்கவே கிட்டத்தட்ட இரவை நெருங்கி இருக்க, தாயி நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, இதோ நான் போய் ராவுக்கு சாப்பாடு தயார் பண்ணிட்டு வந்துடுறேன், என்ன செய்யட்டும்னு நீங்களே சொன்னா நான் சீக்கிரமா செஞ்சிடுவேன் என்றார் கணேசனின் மனைவி தயங்கியபடி. நான் நைட்ல அதிகமா எதுவும் சாப்பிட மாட்டேன்கா, 2 தோசை மட்டும் சுட்டு தரீங்களா, அதுவே போதும், கார சட்னியும் சேர்த்து வச்சிடுங்க என்றவள் கூறியபடியே அடுத்த அரை மணி நேரத்தில் மொறு தோசையும் சிவப்பு நிறத்தில் கார சட்னியும் தயாராகி கௌரியை தேடியே வந்திருந்தது. நானே அங்க வந்திருப்பனே அண்ணா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன மேடம் சிரமம், நீங்க சாப்பிடுங்க மேடம், கூட குறைச்சல் எது இருந்தாலும் சொல்லுங்க, அடுத்த வேலையில அதை சரி செஞ்சு சரியா பண்ணித்தர சொல்லிடுறேன் என்றவர் கிட்டத்தட்ட அவள் உண்டு முடித்து குறை நிறைகளை கேட்ட பின்தான் தன் இல்லமே சென்றார் கணேசன். நாளை மருத்துவமனை செல்ல தேவையான உடை பொருட்கள் என அனைத்தையும் சரியாய் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளை வீதியின் சலசலப்பு கவனத்தை ஈர்க்கவே என்னவென காண ஆர்வமாய் வாசலை அடைந்தாள் கௌரி. இருந்த அந்த குறுகிய தெருவில் ஆரவார மேளமும் தம்பட்டமும் அடித்தபடி அவ்வூரின் சாமி சிலையை தூக்கியபடி கரகம் ஆடியபடி தேரில் அம்மன் வர அதை படையென சூழ்ந்தபடி ஊர் மக்களின் கூட்டமும் தேரின் முன்னால் மஞ்சள் உடை உடுத்தி விரதம் இருப்பவரின் பாதங்களை பூஜித்தும் அம்மனுக்கு காணிக்கை கொடுத்தும் ஊர் மக்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்க ஆமை போல அந்த தேர் நகர்ந்து கௌரியின் வாசலையும் அடைந்திருந்தது. ஏமா பொண்ணு, சீக்கிரம் ஆர்த்தி தட்டை எடுத்து வந்து பூஜை பண்ணிட்டு போமா, தேரின் அருகே இருந்த ஒரு வயதானவர் கௌரியை நோக்கி சொல்ல அதை உணர்ந்தவள் என்ன பதில் அளிப்பதென்று தயங்கி நின்ற வேளையில் அவளை காக்கும் விதமாய் வந்தான் கணேசன். ஐயா, அவங்க ஊருக்கு புதுசு, இன்னைக்குதான் வந்திருக்காக, நம்ம ஆஸ்பத்திரியோட டாக்டர் அம்மா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்றான் பதறியபடி. அதான பார்த்தேன், இருட்டுல முகம் சரியா தெரியல, மசன்னு நிக்குதே, அதான் குரல் கொடுத்தேன், நம்ம ஊரா இல்லாம போன என்ன, வந்து அம்மனோட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லு என்றவரின் கூற்றை ஏற்றவள் மடமடவென தேரின் அருகே சென்று அம்மனை வணங்கி குங்குமம் வாங்கியவள் 2 அடி பின்னால் நகர்ந்து நிற்க அவளின் கைப்பற்றிய அந்த பெரியவர், இனி நீ பாக்குற எல்லாமே விசித்திரமா தான் இருக்கும், நம்பவே முடியாத மாதிரி நிறைய விஷயம் நடக்கும், அம்பாள் மேல பாரத்தை போட்டு உன்னை வந்து சேரற எல்லாத்தையும் ஏத்துக்கோ, இனி எல்லாமே நல்லதே நடக்கும் என்றவர் தேருடன் நடந்து செல்ல அவரையே வியப்பாய் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு முதலில் எதுவும் புரியாமல் இருந்த போதும் அவரின் வார்த்தைகள் மனதில் ஓடப்பெற்றவள் வியந்து போய் நிற்க அவள் முன் வந்தான் அவன். அமன், டாக்டர் மேடம், என்ன பேய் அடிச்சது போல நின்னுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு என்றான் எப்போதும் குறும்பும் குத்துங்களும் பொங்கும் தன் பேச்சில். ஒண்ணுமில்ல, நான் இப்படி
தேரெல்லாம் பார்த்ததில்ல. நேர்ல இப்போதான் பார்க்கறேன். அதான் என்றாள் சமாளித்தபடியாய். அதற்கு பின்னால் வந்த வயதில் மூத்தவர், அமன், இங்க என்ன பண்ற? ஏங்க நின்னுட்டு என்றபடி அவனை தேடி வர, நத்திங் டாட். இதோ இவங்க இங்க தனியா நிக்கவே என்னன்னு பார்க்க வந்தேன் என்றான் கௌரியை கை காட்டியபடியாய். அவன் கூறியதில் இருவரும் ஒன்றும் புரியாமல் விழிக்க, ஓ சாரி டாட், திஸ் இஸ் கௌரி, ஐ மீன் டாக்டர் கௌரி, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் மேடம். அண்ட் கௌரி, திஸ் இஸ் அருணாச்சலம், மை தகப்பனார் என்றான் குறும்பாய். அவன் கூறிய விதத்தில் இருவருக்கும் சிறு புன்னகை ஒன்று தோன்றி அந்த சூழலை இலகுவாக்க, வணக்கம்மா, நம்ம ஊருக்கு டாக்டர் வரதா சொன்னாங்க. நாளைக்கோ இன்னைக்கோ வரதா சொன்னாங்க. ஆனா இவ்ளோ சின்ன டாக்டர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்றார் அவரும் இயல்பாய். அதற்கு என்ன பதில் சொல்வது என்பது புரியாமல் திணறியவள் முழிக்க, ஓகே கௌரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றேன், பாய் என்றவன் தன் தந்தையுடன் கிளம்பியும் விட்டிருந்தான் அவன். அனைவரும் சென்ற பின்னும் அந்த தாளமும் மேளமும் அவளின் செவிகளை விட்டு ஓய்ந்த பின்னும் கூட அந்த வயதானவர் கூறியது அனைத்தும் அவளுள் ரீங்கரித்து கொண்டே இருக்க, அவர் கூறியதிலிருந்து அடுத்து ஏதோ ஒன்று நடக்கும் என்பதை மட்டும் உணர்ந்தவள் எதை பற்றி, யாரை பற்றி என்பது மட்டும் விளங்காமலே இருக்க, இதுவரை அவள் காணாத அனைத்தையும் காண காலம் அவளை தயார்படுத்துவதை தானே அறியாமல்தான் இருந்தாள் கோதை. அத்தியாயம் 3. ஊர் வந்து சேர்ந்த அன்றைய தினம் இனிதே முடிந்து இரவு 10 கடந்தும் கூட உறங்க செல்லாதவள் கையில் பொன்னியின் செல்வன் கதையை வைத்துக்கொண்டு அதனின் முடியா பக்கங்களை இன்றே முடிக்கும் நோக்கில் படித்து கொண்டிருந்தாள் கௌரி. எப்படியும் புது இடம், தூக்கம் வரப்போவது இல்லை, எதுக்கு தேவையில்லாம சிரமப்படணும் என்றெண்ணியவள் 12 வரையும் கூட தூங்காமல் நித்ரா தேவிக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தவள். நாளைக்கு வேற 9 மணிக்கு ஜிஹெச்சுக்கு போய் ஜாயின் பண்ணணுமே, இதுக்கு மேல தூங்காம உட்கார்ந்திருந்தா ஹாஸ்பிட்டல் போய் தூங்கி வழிய வேண்டியதுதான் உணர்ந்தவள் விரித்திருந்த படுக்கையில் விளக்குகளை அமர்த்திவிட்டு கைபேசியில் அலாரமும் வைத்தவள் எப்போது படுக்கையில் சாய்ந்தாள், எப்போது நித்ரா தேவியிடம் மாட்டினாள் என்பதும் கூட தெரியாமல் படுத்தவுடன் உறங்கி போனாள் கௌரி. அலறிய அலாரத்தின் ஓசையில் அதறி பதறி எழுந்தவளுக்கு மனம் மொத்தம் நிலவிய அமைதியும் ஒரு புத்துணர்வும் நிம்மதியுமே அவளுக்கு புதிதாக இருந்திட, பல நாட்கள் கழித்து தன்னிடம் சேர்ந்த திருப்தி பெற்றவள் அதே வேகத்தில் குளித்து முடித்து தயாராகி கொண்டு இருக்கும் போதே சுட சுட காஃபியும் இட்லியும் வர, அதை சாப்பிட்டு முடித்து தட்டை தரும்போது, அண்ணே கிளம்பலாமா, நீங்க சாப்பிட்டாச்சா என்றாள். இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் சற்று தூரம் என்பதை நேற்று கணேசனிடம் கேட்டு விசாரித்து கொண்டதை மனதில் வைத்தபடியாய், நான் இதோ 2 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் மேடம், நம்ம பெரிய பண்ண வீட்டுல இருக்க ஜீப்பை எடுத்துட்டு போக சொன்னாங்க, போக வர அதை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்கம்மா, இவ்வளோ தூரம் உங்களை அலக்கழிக்க வேணாம்னு ஐயா நேத்து தான் சொன்னாங்க, இதோ வண்டியும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் தகவலை கூறியவன் சொன்னது போல அடுத்த சில வினாடிகளில் தயாராகி வந்து நிற்க, வெள்ளைக்கோட்டை கையில் ஏந்தியபடி வீட்டை பூட்டிவிட்டு கௌரி வரவும் இருவரின் வீட்டின் முன்பு ஜீப் வரவும் சரியாக இருந்தது. அண்ணே, ஐயா வண்டி கொடுத்து விட்டாங்க, நீங்க கிளம்பும் போது ஒரு போன் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் என்றான் அந்த ஜீப்பை ஓட்டி வந்த டிரைவர். சரிடா முருகா, இப்போ வண்டி எடு, நேரம் வேற ஆகுது, குண்டு குழி பார்த்து வண்டிய ஓட்டுடா, வந்த அன்னைக்கே டாக்டரை ஓட வச்சிடாத என்றார் கணேசன் குறும்பாய். ஆட, நீங்க வேற சும்மா இருங்கண்ண, ஐயாவும் இதத்தான் சொல்லி அனுப்புனாரு, நான் பத்திரமா ஓட்டுறேன், அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் என்றவன் வண்டியை கிளப்ப சாலையின் அத்துணை குழியையும் பதம் பார்த்தபடி இயக்கினான் ஜீப்பை. சொன்னது ஒரு குத்தம்னு எப்படி வண்டிய ஓட்டுறான் பாருங்க, இதுல பறக்க வைக்க போறானாமா, அம்மா நீங்க நல்லா புடிச்சிட்டு உக்காருங்க கணேசன் வாயடிக்க, அதற்கு முருகன் பதில் சொல்ல என முழு பாதையுமே இருவரின் பேச்சும் நக்கலும் நையாண்டியும் ஓய்ந்த பாடில்லை. இதில் கௌரிதான் அவர்களின் பேச்சை ரசித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டே சிரித்தபடி இருந்தாள். பல நாட்கள் கழித்து மருத்துவமனை அடைந்ததும் ஜாயின் செய்ய இருந்த சில பல வேலைகளை முடித்துவிட்டு தன் ஜிஹெச்சுக்கு அடைந்தவளுக்கு அவள் எதிர்பார்த்ததை விடவே
வரவேற்பு நலமாகத்தான் இருந்தது. இன்முகத்துடன் பேசும் நர்ஸ், பிரியமாய் பழகும் அவ்விடத்தின் ஆயா என்று அந்த சூழலே இனிமையாகத்தான் இருந்தது அவளுக்கு. அதுவும் சரியாய் மலை அடிவாரத்தின் கீழே அமைந்திருந்த அந்த ஜிஹெச்சியை சுற்றி பூத்தோட்டம்தான். ஒரு புறம் மல்லியும் மறுபுறம் ஜாதி மல்லியும் கொஞ்சம் கட்டு மல்லியும் ரோஜா மலர்களும் என எத்திசையிலும் மலர்களின் மனம் வர மருத்துவமனைக்கே உண்டான அந்த மனம் அனைத்தையும் தூக்கி விழுங்கும் வகையில் அந்த இடத்தின் சூழல் அமைந்திருக்க அந்த இதத்தில் மூழ்கி போனவளை, மேடம், தலையில இருக்க காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொன்னீங்களே, பேஷண்ட்ஸ் யாரும் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க மேடம், அதுக்கப்புறம் ஓபி ஆரம்பிச்சுட்டா நேரம் இருக்காது. நேற்று அவள் கூறியதை சரியாய் நினைவுபடுத்தினான் கணேசன். ஆமாண்ண, நான் மறந்தே போயிட்டேன். நேத்து கையில இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு நானே பண்ணிக்கிட்டேன். இப்போ காயம் கொஞ்சம் பரவாயில்ல. தினமும் பண்ணுனாதான் ஆறும். நல்ல வேலை, தையல் போடுற அளவுக்கு ஒன்னும் ஆகல. ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் காயத்தை சுத்தம் செய்து மருந்திட்டு கொண்டிருக்கும் போதே, என்ன டாக்டருக்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். எதிரொலிக்கும் அந்த குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள், இவனா? வேற வேலையே இல்லையா இவனுக்கு? எப்ப பாரு பின்னால் இருந்தேதான் குரல் கொடுப்பான் போல. சரியான அவசர பேர் வழி. வந்தவன் யார் என்பதை உணர்ந்தவள் அவனை மனதினுள் அபிஷேகிக்க, வாங்க அம்மன் தம்பி, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? கேட்டார் மேனகா, அவ்விடத்தின் ஆயா. 2 நாள் ஆகுது மேனகாம்மா, பொங்கல் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன் என்றவன் பேசியபடி வாசலை நொடிக்கு ஒரு முறை பார்த்தபடிதான் இருந்தான். என்ன இவன் இங்க பேசிக்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கான் நினைத்தவள் அதை கேட்டும் விட்டிருந்தாள் கௌரி. அதுவா டாக்டர் மேடம், உங்களுக்காக சில பேஷண்ட்ஸை கூட்டி வந்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலை லாஸ்டா டாக்டர் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால பிபி சர்க்கரைக்கெல்லாம் மாத்திரை வாங்க நம்ம பாட்டிங்க ரொம்பவே சிரமப்பட்டு போயிட்டாங்க. அதான் எல்லாரையும் உங்ககிட்ட காமிச்சிட்டு போகலான்னு கூட்டி வந்தேன் என்றவன் விலக்கி முடிக்கவும் வயதான முதியோர் 5-6 பேர் ஹாஸ்பிட்டலில் நுழையவும் சரியாய் போயிருந்தது. அவர்களுடன் வந்த ஒருவனை பார்த்து, ஜீப் பார்க் பண்ணிட்டு வர இவ்ளோ நேரமாடா உனக்கு? நல்ல வேலை, டாக்டர் எங்கேயும் போகாம இங்க இருந்தாங்க. நீ இருக்க பாரு. பல்லை கடித்து கடிந்து கொண்டவனிடம், அடே, வெளிய மாடுங்க எல்லாம் நின்னுட்டு இருந்துச்சு, அதுங்களை விரட்டவும் முடியல. அதான் எதிர்க்க இருக்க ஆலமரத்துக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு வரேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுற? முதல்ல உனக்கு தாண்டா பிபி மாத்திரை வாங்கி தரணும். சலித்து கொண்டவனை முறைத்து வைத்தவன் உடன் அழைத்து வந்த பாட்டிமார்களை ஒவ்வொருவராய் கௌரியிடம் காட்டி தேவையான மருந்துகளை அவரவர் கொண்டு வந்த நோட்டில் குறித்து அதை பெற்றுக்கொண்டவன் அவ்வப்போது கௌரியை பேசியே இம்சிக்கவும் தவறவில்லை. நீங்க எங்க படிச்சீங்க? இவ்ளோ சின்ன பொண்ணா இருக்கீங்களே, அதுக்குள்ள டாக்டர் ஆகிட முடியுமா? உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? இங்க எப்ப வருவாங்க? அவன் போக்கில் கேள்வி எழுப்ப என்றவரை அவனை சமாளித்து வந்த கௌரியின் பொறுமையும் காற்றில் பறக்க, எனக்கு சில அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓபியும் முடிஞ்சு போச்சு. உங்களோட கேள்வியும் பதிலும் செக்ஷன் முடிஞ்சிருந்தா நான் என் வேலைய பார்க்கவா? நேரடியாய் கேட்டவளிடம் இதற்கு மேல் என்ன பேசிட முடியும்? சரிங்க, யூ கேரி ஆன் என்றவன் லேசாய் சுருங்கிய முகத்துடன் அவ்விடம் விட்டு நகர அவனின் பேச்சின் குறிக்கோள் உணராதவளுக்கு அது அறுவையாகவே பட்டது. விட்டால் போதும் என்றெண்ணியவள் அவள் கூறியது போலவே சில ஏடுகளை சரிபார்த்து கொண்டு இருந்தவள் நேரம் செல்வதையும் மறந்து அவ்விடம் இருந்த நர்ஸின் உதவியுடன் தெரியாததை கேட்டு தெரிந்து கொண்டவள் தன் வேலையில் முனைப்பாக இருக்க அவ்விடம் வந்தார் கணேசன். மேடம், மதிய சாப்பாட்டுக்கு நேரம் ஆகுது. எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, போகலாமா என்றான் தீவிரமாய் வேலையை பார்த்து கொண்டிருந்தவளை டிஸ்டர்ப் செய்ய விரும்பாதவனாய். அது என்ன எல்லாரும்? எனக்கு புரியல அண்ணே. உங்க வீட்டுக்கு தானே போறோம். விருந்தாளிங்க வந்திருக்காங்களோ? அப்போதும் தலையை தூக்காமல் ஏடுகளிலேயே கண்ணாய் அவள் கேட்க, என்ன தாயி, மறந்துட்டியா? அதான் நேத்து பெரிய ஐயா வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களே, நீங்க கூட வரதா சொன்னீங்களே, மறந்து போச்சா? இப்ப கூட அம்மன் தம்பி உங்களை நேரத்தோட கூட்டிட்டு வர சொல்லிட்டு போச்சு என்றார் பதமாய். ஓஹோ, நேத்து தேர் கூட பார்த்தவங்க தான் உங்க ஐயாவா? அம்மன் அவரோட பையனா? மனதில் ஓட விட்டவள். ஆனா
உங்க ஐயாவ பார்த்தாலோ, இல்ல அம்மன பார்த்தாலோ, பெரிய வீட்டு ஆளுங்க மாதிரி தெரியலையே. ரொம்ப சகஜமா நடந்துக்கறாங்க. படத்துல எல்லாம் அவங்கள ஊருக்கே பெரியவங்க மாதிரி மஜஸ்டிக்கா காட்டுவாங்களே. இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. வாய் விட்டே தன் சந்தேகத்தை கேட்டுவிட்டாள் கௌரி. நேற்றிலிருந்து அமனை சந்தித்த நிமிடங்கள் அனைத்தும் கண்முன் வந்து செல்ல, எந்த ஒரு வெட்டி பந்தாவோ ஆடம்பரமோ இல்லாமல் இயல்பாய் இருக்கும் அவனும் உதவிக்கு அழைக்கும் முன்பே தானாய் வந்து உதவும் அவனின் குணமும் அவளின் மனதில் ஆழ பதிந்திருந்தது என்றுதான் கூற வேண்டும். இப்போது அவள் பேசியதும் கூட அமனை மனதில் வைத்துத்தானே தவிர அவனின் தந்தை அவள் சிந்தையில் துளியும் இல்லை. அவனின் எளிமையும் அனைவரிடமும் சமமாய் பழகும் குணமும் அவள் அறியாமலே அவளுள் அவன் மீது ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி இருக்க, அவள் மனதில் அவன் ஒரு அடி ஆவலை நெருங்கித்தான் இருந்தான். அவனோ அவளோ அறியாமலே, சரி, இத்தனை தடவை கூப்பிட்டதால போய் தானே ஆகணும், இல்லாட்டி அது மதிப்பா இருக்காது. ஏதோ கரிசனம் பார்த்து சொல்வது போல் அவள் பேசினாலும், சற்று முன்பு அமனிடம் முகம் சுளித்து பேசியதற்கு அவனை ஒரு முறை கண்டு இன்முகத்துடன் பேசி தன் குற்ற உணர்ச்சியை குறைத்து கொள்ள நினைத்ததுதான் ஒரே காரணம். கௌரி சரியென்று கூறி அவளும் கணேசனும் அடுத்த அரை மணி நேரத்தில் பெரிய பண்ணை வீட்டை அடைந்தவர்களின் கண் பார்வைக்கு வாசலில் யாருமே தென்படாததால் கணேசன் முன்கேட்டை திறக்க, அவரின் பின்னால் வீட்டு வாசலில் காலெடுத்து வைத்து 2 அடி உள்ளே வந்து நிற்கும் முன்பே, அடியே நில்லுடி அங்கேயே, உனக்கெல்லாம் எவ்வளோ திட்டினாலும் அறிவே இருக்காதா? வெக்கங்கெட்டு போய் திரும்ப திரும்ப வர, இந்த தடவை உன்னை கொன்னு புதைச்சாதான் சரியா இருக்கும். வயதில் அதிகம் முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் கத்தியபடி குரல் எழுப்பிக் கொண்டு அவர்களை நோக்கி வர, என்ன கொன்னு புதைக்கணுமா? கேட்டதிலேயே பயம், உடல் மொத்தமும் நடுக்கம் கொண்டவள், அண்ணே, என்னண்ணே, அந்த அம்மா நம்மளதான் சொல்றாங்களா? பயத்தில் 2 அடி பின்னால் எடுத்து வைக்க, அப்போதுதான் எதற்காகவோ யாரிடமிருந்து பயந்து ஓடி வந்த அமன் மேல் அவள் மோத, முதலில் இருவரும் தடுமாறினாலும் பின் இருவரும் கீழே விழாமல் கணேசன் பற்றி கொள்ள, டே சி, அவன் மேல இருந்து கையை எடுடா, இதுக்கு தூது போறதே நீதான், உன் கதைய முடிச்சாதான் இதெல்லாம் சரியாகும். பேசியவர் அதே ஆவேசத்தில் கணேசனை தாக்க முன்வர, சரியாய் அந்நேரத்தில் பதறி தடுத்தான் அமன். ஆச்சி, என்ன பண்றீங்க? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றவன் எவ்வளவு தடுத்தும் அவர் அடங்காமல் போக, அவரின் கைகளை பற்றி தன் வசம் மொத்தமும் அடக்கியவனாய், நீங்க உள்ள போங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன் என்றபடி இருவரையும் முந்த, அந்த மூதாட்டி கண்ணில் தெரிந்த கோபம் கண்டவள் மலைத்து போய் நிற்க, உன்னதான் சொல்றேன், உள்ள போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன் என்றான் சற்றே சத்தமாய். அவனின் கோபத்தில் மேலும் அரண்டவள் விறுவிறு நடையில் அவர்களை கடந்தாலும் இருவர் மேலும் பார்வையை பதித்தபடியே நகர்ந்ததால் அவ்விடத்தை விட்டு, கூண்டை விட்டு வெளிவர துடிக்கும் பெண் சிங்கத்திடமிருந்து தன்னை காக்கும் வீரனாய் அமன் அவளுக்கு தெரிய, அவன் விழி சொன்ன அக்கறை மொழியை குறித்து கொள்ள தவறவில்லை அவள். எப்போதும் குறும்பும் சேட்டையும் மட்டும் வெளிப்பட்ட அவனிடத்தில் இருந்து சற்று முன் வெளிவந்த கோபம் அவளுள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியே இருந்தது. அமைதியாய் உள்ளே சென்றவள் வீட்டின் வாசலை அடையும் வரைங்கூட அவரின் கர்ஜனை ஓய்ந்த பாடில்லை. அமன் தான் என்னென்னவோ சொல்லி அவரை சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான். யாருன்னு அவங்க? எதுக்கு இவ்ளோ வயலண்டா பிஹேவ் பண்றாங்க? கணேசனை கேட்டாள் கௌரி. இவங்க இந்த வீட்டோட பாட்டி தான். கிட்டத்தட்ட 3 தலைமுறைய பார்த்தவங்க இவங்க. லேசா பிரம்ம புடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வெளியே இவங்கள விட மாட்டாங்க. நானே இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் இவங்கள பாக்குறேன்னா பாருங்களேன் என்றவனுக்கு இப்போது அவர் தன்னை கொன்று விடுவேன் என்றதின் படபடப்பு குறையாமல் தான் இருந்தது. இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வாசலிலேயே நிற்க, அவர்களை எதிர்பார்த்தவராய் அருணாச்சலம், வாங்கம்மா, என்ன வாசல்லையே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க என்றவர் அவர்களை வரவேற்க, முதலில் தயங்கினாலும் பின் உள்ளே சென்றனர் இருவரும். தனோ, அவங்க வந்துட்டாங்க பாரு, எங்க இருக்க? குரல் எழுப்பிய மறுகணம் அவர்கள் முன் வந்து ஆஜரானார் தனலட்சுமி, அமனின் தாய். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க என்றவர் பாசமும் பரிவுமாய் பேச, வெளியில் சந்தித்த பாட்டியின் வரவேற்பு ஒரு விதமாகவும்
உள்ளே ஒரு விதமாகவும் இருக்க, யாரு பைத்தியம்னே தெரியலையே, எதை நம்பி உங்க வீட்ல சாப்பிடுறது, இங்க வந்து தப்பு பண்ணிட்டோமோ எண்ணியவள் தன் கைபேசியை தேட, ஐயோ பர்ஸ காணோமே, அதுக்குள்ளதானே போன் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சினா கால் பண்றேன்னு வேற சொல்லி இருந்தாங்களே யோசித்தவள். ஒருவேளை ஜீப்ல மிஸ் பண்ணிட்டோமோ நினைத்தவள். சரி, போய் பார்த்துட்டு வருவோம் எண்ணியவள் கணேசனிடம் கூறிவிட்டு ஜீப் வரை செல்ல வேண்டும் என்று நினைத்த போதே அந்த பாட்டி கண்முன் வர, பயந்து பயந்து வாசல் வந்து அவர் அவ்விடம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியவள் ஒரே ஓட்டமாய் ஜீப்பை அடைந்திருந்தாள். அது பெரிய மாளிகை வீடு என்பதால் வீட்டின் எதிரே இருந்த தென்னந்தோப்பின் அருகே நிழல் இருக்கும் இடத்தில் ஜீப்பை நிற்க வைத்திருக்க, அதை அடைந்தவள் தான் அமர்ந்திருந்த இடத்தை பார்க்க சரியாய் அங்கு அவளின் பர்ஸ் கிடந்தது. அப்பாடா, இங்குதான் இருக்கு. அதை எட்டி எடுத்தவள் ஜீப்பில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த நேரம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓடி ஒளியலாம்னு இருக்காமன்? ஓடுறது எந்த ப்ராப்ளம்க்கும் தீர்வாகாது. உனக்கு இது பிடிக்கலனா நீ அதை நேரடியா சொல்ல வேண்டியது தானே பேசினான் தருண். நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடா. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடியும் எங்க அத்தை பண்ண கூத்து உனக்கு தெரியாதா? அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு பெட்ரோல் கேனோட வந்தவங்க தானே. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தானே நான் அமெரிக்கா போனதே. ஏதோ ஊர் திருவிழா ஆச்சு, உடம்பு வேற மோசமாகிக்கிட்டே போகுதுன்னு தான் இந்த முறை வந்த. அதுவும் அப்பா அவ்வளோ கேட்டுக்கிட்டாருன்னு தான் இங்க வந்த என்றவன் பேச்சிலோ ஆற்றாமையும் இயலாமையும் தெளிவாய் தென்பட்டது. அதெல்லாம் சரிதான்டா. இப்ப மறுபடியும் உங்க அத்தை இன்னைக்கு காலையில வந்து பண்ணிட்டு போன கூத்துக்கு என்ன பண்ண போற? மறுபடியும் இங்க இருந்து ஓட போறியா? எத்தனை தடவை இப்படி நம்ம பண்ண முடியும்? அதுவும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருப்ப? இதுக்கு எண்டு இல்லையா? அமனின் நிலை புரிந்தாலும் தீர்வு காணவே பேசிக்கொண்டு இருந்தான் தருண். இவங்களை எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாத தருண். அப்பா அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டாலும் அத்தை பண்ற டிராமால என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. எப்படியும் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தானே போற. அது மதுவை பண்ணிக்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு என்ன சமாதானம் செய்யதான் பாப்பாங்க. பட் ஐ டோன்ட் லைக் ஹர். காரணம் எல்லாம் தெரியாது. பட் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்த எனக்கு மதுவும் எங்க அத்தையும் ஏனோ பிடிக்கல. அவங்க வீட்டுக்கு வந்தாலுமே எப்போடா கிளம்புவாங்கன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் அவளோட லைஃப் ஃபுல்லா எப்படிடா இருக்க முடியும்? பேசியவனை கொஞ்சம் விட்டால் அழுதே விடுவான் போல. பல நாட்களாக மனதில் குமிந்த பாரங்கள் அனைத்தும் வார்த்தையாய் தன் நண்பன் முன் வெளிப்பட, கௌரியும் அதை கேட்டுக்கொண்டு நிற்பதை பாவம் அவன் அறிந்திருக்கவில்லை. அவர்களின் உரையாடலை கேட்டவளுக்கோ, எப்போ பார்த்தாலும் குறும்பும் சேட்டையும் சிரிப்பும் இருக்கிற இவனுக்குள்ள இவ்ளோ குழப்பமா? பிரச்சனை இல்லாதவன் இந்த உலகத்திலேயே இல்ல போல. அவனை பற்றி சில நொடிகள் மட்டும் யோசித்ததாய் அவள் நினைக்க, அவளை மொத்தமாய் ஆட்கொள்ள போகும் அவனின் காதலுக்கு இது முதல் அடி என்பதை அவள் அறியாமலேதான் இருந்தாள். பர்ஸை எடுத்துக்கொண்டு கேட் தாண்டி அவள் செல்லும் போது, என்ன டாக்டர் வெளியே வந்தீங்க போல, எதுவும் வேலை இருக்கா என்றான். இவ்வளவு நேரம் இருந்த வருத்தம் மாறி சிரித்தவனாய். அதுவே அவன் மேல் ஒரு அன்பை உருவாக்க, இல்லைங்க அமன், பர்ஸு ஜீப்ல விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுக்க வந்தேன் என்றவளின் பதிலில் இப்போது கனிவு குடிக்கொண்டே இருந்தது. ஓஹோ என்றவனின் பார்வை அவள் கழுத்தில் தொங்கும் தங்க சங்கிலியில் பட, அதில் ஏதோ பொறி தட்டியது போல உணர்ந்தவன் யோசனையுடனே பேச, அதை அதிகம் கண்டு கொள்ளாத கௌரி உள்ளே சென்றும் விட்டாள். பின் மதிய உணவு உண்பது, வீட்டை சுற்றி பார்ப்பது என்றே அடுத்த அரை மணி நேரம் கடந்துவிட, எதையோ தீவிரமாய் யோசித்து கொண்டே இருந்தவள், கேட்டுடலாமா? தப்பா நினைச்சுப்பானோ? ஆனா அது எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? பாவம், அவன் வேற நிறைய குழப்பத்துல இருக்கான். நான் வேற இதுல இன்னும் குழப்பணுமா? இது ஒருவேளை தற்செயலா நடந்திருந்தா இப்போ என்ன பண்ணலாம்? யோசித்தபடியே நின்று இருந்தவளை, மேடம் கிளம்பலாமா? நேரமாகுது கேட்டான் கணேசன். அதற்கு ஆம் இல்லை என்றும் இரு தரப்பிலும் அவள் தலையசைத்து வைக்க, அவன் அதை சரி என்று எடுத்துக்கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தான் கணேசன். கேட்டை நோக்கி நடந்த கௌரி கண்ணில் பட்ட அமனும் கூட தீவிர யோசனையில்தான் இருந்தான். கேட்கலாமா வேணாமா? பட் இது எப்படி இவகிட்ட? யாராவது கிஃப்ட் பண்ணி இருந்தா என்ன செய்யறது?
மீட் பண்ண 2வது நாளே ஒரு பொண்ணுகிட்ட இவ்ளோ டீட்டெயில்ஸ் கேட்கறது சரியா இருக்குமா? யோசித்துக் கொண்டே இருந்தவன் கௌரி வருவதைக் கண்டு அவள் முன் சென்று நிற்க, இருவரும் ஒரே கேள்வியை மனதில் கொண்டு யோசனையுடன் கேட்பதா வேண்டாமா என்று நின்றிருந்த வேளையில், மாமா அழைப்புடன் அமனின் பின்னால் வந்து அவனை அணைத்தபடி நின்றாள் அவள். அதை பார்த்ததும் கௌரிக்குமே சொல்ல இயலா கோபம் எட்டி பார்க்க, இவன் கிட்ட போய் பேசணும்னு நின்னம் பாரு. தன்னையே கடிந்து கொண்டவள் அமனை அடுத்து ஏறெடுத்தும் கூட பார்க்காமல் கிளம்பி விட்டாள். யார் அந்த பெண்? இருவரும் கேட்டு தெரிந்து கொள்ள நினைப்பது என்ன? கௌரியின் இந்த திடீர் கோபம் எதனால்? அதை அமன் புரிந்து கொள்வானா? நடப்பவை அனைத்தையும் அமன் புரிந்து தன் கட்டுக்குள் கொண்டு வருவானா? இல்லை, காலம் இம்முறையும் கை நழுவி கடந்து விடுமா? அத்தியாயம் 4. அமன் வீடு சென்றவள் அங்கு உண்டு முடித்து எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கையில் அவள் மனதில் மட்டும் அமன் வருந்தி பேசிக்கொண்டு இருந்த உரையாடலிலே நிற்க, அதனாலேயே அமைதியாய் அமர்ந்திருந்தவளை கண்ட கணேசன் ஏதோ அசௌகரியம் போல என்று எண்ணியவன், மேடம், சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலாம். சாப்பாடு மட்டும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கம்மா. எனக்கெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதே வரம் மாதிரி. ஏதோ உங்க கூட வந்ததாலதான் இந்த விருந்து சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் மேடம். பணிவாய் ஆரம்பித்து கெஞ்சியபடி முடித்தவனிடம் எதுவும் பேசாமல் உண்டு முடித்து கை கழுவ எழுந்து வீட்டின் பின்புறத்திற்கு சென்றாள் கௌரி. டேய் தடியா, சீக்கிரம் கை கால் அசைச்சு வேலைய பாரு, இல்லாட்டி உனக்கு மதிய சோறு கிடையாது சொல்லிட்டேன். வீட்டின் பின்புற தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டு தம்முள் பேசிக்கொண்டு இருந்த வேலையாட்களின் சத்தம் கேட்டபடியாய் அவ்விடம் இருந்த வாயிலில் கை கழுவ வந்தாள் கௌரி. அண்ணே, இத பாருங்களேன், ஏதோ புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இதையும் கீழ்ச்சி போட்டு எரிச்சிடவா? கேட்டவன் கையில் இருந்த அந்த சாட்டை ஆராய்ந்தபடி பேசிக்கொண்டிருக்க, உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்டா. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இங்க இருக்க எல்லாத்தையும் குப்பையில போட்டு கொளுத்த சொன்னாங்க தானே, அத பண்ணு என்றவர்கள் பேசியபடியே தம் தம் வேலையை பார்க்க அவர்களின் பேச்சு கௌரியின் கவனத்தை ஈர்த்திருந்தது. என்ன சத்தம் என்று முதலில் பார்த்தவள் காற்றில் ஆடும் அந்த சாட்டில் தீட்டப்பட்டிருக்கும் ஏதோ ஒன்றில் ஈர்க்கப்பட்டவள் அதை நோக்கி நடக்க, அதனின் மேல்பாகம் கிழிய துவங்கி நடுப்பகுதியை அடையும் போதே அதை தடுத்தவள், ஒரு நிமிஷம், இத நான் பார்க்கணும், பிளீஸ் கொடுங்களேன். இயன்றவரை அதை பாதுகாப்பாய் அவர்கள் கையில் இருந்து வாங்க எண்ணியவள் அப்போது தன் கை அடைந்திருந்த மிச்ச பாகத்தை பார்க்க சற்று ஆடியேதான் போயிருந்தாள் கௌரி. நான் கனவுல கண்ட அதே மாளிகை, அதுவும் அதனோட நுணுக்கங்கள் கூட மாறாம, அது போல எப்படி இப்படி வரைய முடியும்? நான் நினைச்சா கூட இவ்ளோ அக்யூரேட்டா வரைய முடியாதே. யார் பண்ணி இருப்பா இத? யோசித்து கொண்டே இருக்கும் போதே, என்ன டாக்டர், இங்க என்ன பண்றீங்க? என்ன யோசனை? பேசியபடி வந்தான் தருண். இது இந்த வார்த்தைகள் தொண்டை குழியில் சிக்கிக்கொள்ள முகம் மொத்தம் பதட்டத்தில் வேர்த்து வடிந்து கொண்டிருந்தது. அவள் கையில் கொண்டதை கண்டவன், ஓஹோ, இதுவா? இது அமன் வரைஞ்சதுதான். போன வாரம் அவன் இங்க வந்தப்போ பொழுது போகலன்னு ஏதோ கிறுக்கிட்டு இருந்தான். பார்த்தா இவ்ளோ அழகா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருந்தான். இத அப்படியே ஃப்ரேம் போடலாம் தான் யோசிச்சோம். பட் ஆச்சிதான். இத பார்த்ததுமே ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்ல. அதான் சரின்னு இத தூக்கி போடலாம்னு போட்டுட்டாங்க போல. கூறி முடித்தவனின் பேச்சுக்களை நம்ப முடியாமல் கொட்ட கொட்ட முடித்தபடி கௌரி பார்த்து நிற்க, அது எப்படி அவரால வரைய முடிஞ்சது? அவருக்கு எப்படி இதெல்லாம்? யோசித்தவள், அவரையே கேட்டிடுவோம், அப்போதான் இதுக்கு பதில் கிடைக்கும் என்றெண்ணியவள் பத்திரமாய் அவ்வோவியத்தை மடித்து தன் பர்சினுள் வைத்தவள் அடுத்து சென்றது என்னவோ அமனை தேடிதான். இவை அனைத்தையும் சுவற்றின் பின்னால் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு ஜோடி கண்களுக்கு கோபம் தலைக்கேற, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குது. கையில மாட்டினப்பவே நானே அதை எரிச்சிருக்கலாம். ஆவேசப்பட்டவருக்கு அமைதி காப்பதை தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தவர் வந்த வழியே திரும்ப சென்றும் விட்டார். அமனை தேடி சென்றவள் வாசலில் வைத்து அவனை பார்த்து கேட்பதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அவள் நிற்க, அதே நேரம் அங்கு வந்த மது, மாமா உற்சாகமாய் அமனை பின்னால் இருந்து கட்டி கொண்டவள் அவனை இறுக்கமாய் அணைத்தும் கொள்ள
அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாய் அவளை தடுக்காமல் அமன் நின்று இருந்தது என அனைத்தும் கௌரியை லேசாய் கோபம் கொள்ள வைத்தே இருந்தது. அதில் விறுவிறு நடையில் கிளம்பியவள் நேரே ஹாஸ்பிட்டல் சென்றுதான் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நிதானித்தாள் கௌரி. நமக்கு எதுக்கு கடுப்பாகுது? ஒருவேளை நம்ம பேச நினைச்சத பேச விடாம அந்த பொண்ணு தடங்கல் பண்ணிட்டதுனாலதான் கோவம் வந்துடுச்சு போல. தனக்கு தானே எதையோ ஒன்றை சமாதானமாய் ஏற்றுக்கொண்டவள் அனைத்தையும் விடுத்து, யார் அந்த பொண்ணு? அவர் எதுக்கு கட்டி பிடிக்கணும்? யோசித்து கொண்டிருந்தால் ஏதோ அதுதான் முக்கியம் போல. ஒருவேளை அவர் புலம்பிக்கிட்டு இருந்த அவரோட அத்தை பொண்ணா இருக்குமோ? யோசித்தவள், இருக்கட்டுமே, அதான் அவருக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொன்னாங்களே, அப்புறம் எதுக்கு அப்படியே நிக்கணும்? தானே கேள்வி கேட்டு தானே விடையும் கொடுத்து கொண்டு மனதில் வினாடி வினா நடத்தி கொண்டு இருந்தவளுக்கு அமன் ஏன் அவளை தடுக்கவில்லை என்பது மட்டும்தான் பிரச்சனையாம். பின் வேலையில் கவனம் செலுத்தியவள் அமனை பற்றியும் அந்த ஓவியம் பற்றியும் மறந்தே போயிருக்க அவளிடம் வாங்கி கட்டி கொள்ளவே அவ்விடம் வந்து சேர்ந்தான் அமன். வேலை நேரம் முடிந்து ஜீப்பிற்கு காத்திருந்தவள் அருகே இருக்கும் பூந்தோட்டத்தில் மாலை நேரத்தில் மலர்ந்திருந்த மலர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு அதில் சில ரோஜா மலர்களை தனக்கென பறித்து கொண்டு தன் சேலை முந்தியில் கட்டிக்கொண்டு அவ்விடம் உலாவி கிடக்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் கூட உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் என்றான் இம்முறையும் கௌரி பின்னால் நின்று குரல் கொடுத்த விதமாய். ஆனால் இம்முறை முன்பு போல பயம் கொள்ளாமல், வந்துட்டான், இவனுக்கு வேற வேலையே இல்லையா? என்னதான் இவனுக்கு பிரச்சனை? நினைத்த போதே மது இவனை கட்டி கொண்டு நின்ற தோற்றம் கண்முன் வந்து நிற்க அந்த எரிச்சலில் திரும்பியவள் ஏதோ பேச நினைத்து திரும்பியவள் கண்முன் மதியம் அவள் பார்த்து இருந்த அதே உடையில் அவன் நின்று இருந்தது புரியவும், ஒரு நாளைக்கு ஒரே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க போல, சரியான கஞ்சம் நினைத்து கொண்டால் தன் எரிச்சலை எங்கு வெளிப்படுத்துவது என்பது புரியாமல் அதே போக்கில் அவனின் கண்களை அவள் ஆராய அது சற்றே வீங்கி சிவந்து பாவமான நிலையில் இருக்கவே அதை கண்டவளின் கண்முன் இப்போது தருணுடன் அமன் பேசிய உரையாடல் நினைவிற்கு வர, உண்மையிலேயே ஃபீல் பண்றான் போல எண்ணிய மறுகணம் கொண்ட எரிச்சல் மொத்தம் மாறி, சொல்லுங்க, என்ன எதுக்கு தேடினீங்க? இனிமையாய் வந்தது குரல். அப்பாடா, நான் கூட நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க என்றான் சிவந்த கண்கள் மின்ன. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்றவள் அதற்கு என்ன பேசுவது என்பதை யோசிக்கும் போதுதான் அந்த ஓவியத்தின் நினைவு வர அதை கேட்க நினைத்தவள் வாயெடுக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர், அதுக்குத்தான் நானே நேரடியா வந்தேன் கேட்டே விட்டான் அமன். இவன் என்ன நம்ம பேச நினைச்சத சொல்றான்? திகைத்தவள், சொல்லுங்க என்றவள் மனதிலோ அத்தனை கலவரம். அது வந்து உங்க உங்க இழுத்தவன், என்னாச்சு சொல்லுங்க. அவனின் தயக்கம் இவளின் பதட்டத்திற்கு காரணமாகி இருந்தது. உங்க கழுத்துல இருக்க செயின் யாரோடது? அதாவது இதே டிசைன் எப்படி உங்ககிட்ட? கேட்டான் அவன் தலைகுனிந்து தன் கழுத்தில் தொங்கும் செயினை கையில் ஏந்தியவள். இதுவா? இது என்னோட அம்மாவோடது. சின்ன வயசுல என் கழுத்துல போட்டு விட்டாங்க. பாதி உண்மை மறைத்து மீதியை மட்டும் கூறினாள் கௌரி. பட் நான் இத கோவில் சுவத்துல பாத்திருக்கேனே, இதே டிசைன்ல கிட்டத்தட்ட ஒரு பொண்ணோட கழுத்துல இருக்க மாதிரிதான் அங்கேயும் இருந்தது என்றவனின் கூற்றில் சற்றே அதிர்ந்த கௌரி தான் கொண்ட அந்த ஓவியத்தை எடுத்து அமனிடம் காட்ட அதை கண்டவன், ஹை, இது எப்படி உங்ககிட்ட? வீட்ல இந்த ஓவியத்தை எரிக்க சொல்லி பாட்டி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி எரிச்சிட்டாங்கன்னு தானே நானே நினைச்சிட்டு இருக்கேன். இது எப்படி உன்கிட்ட? வியந்து கேட்டவனிடம் எரிக்க போகும் முன்பு அவன் வீட்டில் கண்டதில் இருந்து அதை பத்திரப்படுத்தி அதை பற்றி கேட்க அவனை நாடி வந்தது வரை அனைத்தையும் கூறியவளிடம், யூனோ, இந்த பெயிண்டிங்க நான் சும்மா வரையல. இதே மாதிரி ஒரு பில்டிங்க நான் பல காலமா கனவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது ஏன் வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது. அந்த கனவுல தான் உன்னோட செயினை பார்த்தேன் என்றவன் முடிக்கும் போதே, ஏன் செயினா? உண்மையாவா? விழிவிரித்து ஆச்சரியமாய் கௌரி கேட்க, ஆமா, அதுவும் கனவோட இறுதியில
நான் மயங்கி கண் மூடும்போது என் கையில இந்த செயினை இறுக்கமா பிடிச்சிருக்க மாதிரி பார்த்தேன் என்றதும் உண்மையிலேயே அதிர்ந்து விட்ட கௌரி எதுவும் பேசாமல் யோசனையில் நிற்க, இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இதே செயினை நான் அதே கோவில் சுவத்துல டிசைன் பண்ணி இருக்கிறத பார்த்துதான் அதை அப்படியே வரைஞ்சேன் என்றவன் அந்த ஓவியத்தில் ஒரு ஓரத்தில் அவளின் செயினை வரைந்திருப்பதைக் கண்டதும் நடப்பது கனவா நினைவா என்பதும் கூட புரியவில்லை கௌரிக்கு. தன்னை போலவே பல நாட்கள் கனவுகள் துரத்தப்படும் ஒருவன், அதுவும் கனவில் கண்டதை நேரில் கண்டு அதை வரைந்து வேறு வைத்திருக்கிறான். அப்போ நம்ம கண்ட கனவின் ஓவியமும் நிஜத்துல இருக்குமோ? நினைத்த மறு மாத்திரமே அவள் உடல் கொண்ட ரோமங்கள் அனைத்தும் சிலிர்த்திட, நான் அந்த இடத்த பார்க்கலாமா கேட்டாள் கௌரி. எஸ், ஷியோர், நான் கூட்டிட்டு போறேன். பட் இந்த ஓவியத்தை எதுக்கு நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க? நீங்க இதை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா கேட்டவனின் கண்ணிலோ எத்துணை எதிர்பார்ப்பு. ஹா ஹா சுதாரித்தவள், இல்ல இல்ல, அழகா இருந்தது, எரிக்க போறதா சொல்லவும் அதான் பத்திரப்படுத்தி உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன் என்றால் இம்முறையும் உண்மையை மறைத்து. சரி, ஓகே, உங்களுக்கு அடுத்து எப்போ லீவ் இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன் என்றவன் ஏதோ ஒரு நிறைவுடன் செல்ல இப்போது குழம்பும் முறை கௌரியுடையதாகி போனது. அத்தியாயம் 5. அடுத்த விடுமுறை எப்போன்னு சொல்லுங்க, நான் உங்களை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன். அமன் கூறியதிலிருந்து அவளை துரத்தும் கனவின் எண்ணிக்கையும் சற்று குறைந்துதான் இருந்தது கௌரிக்கு. 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் கனவுகள் வருவதை உணர்ந்தவளுக்கு அந்த கோவிலை சீக்கிரம் போய் காண வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கவே செய்திருந்தது. எனக்கும் அவனை போலவே கனவு வருதே, இதுல ஏதாவது தொடர்பு இருக்குமோ? என்னோட கனவை பத்தி அவன்கிட்ட சொல்லிடட்டுமா? வேணாம் வேணாம், அவன் உண்மையாதான் சொல்றான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏதோ செயின்னு கோவில்னு சொல்றான், இதெல்லாம் கதையா இருந்தா முதல்ல அந்த கோவிலுக்கு போய் பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் நினைத்து கொண்டவளுக்கு ஆட்டமே இனிதான் ஆரம்பம் என்பது புரியாமல் தான் இருந்தது. சரியாய் அடுத்த 5வது நாளில் கௌரிக்கு அந்த வாரத்தின் விடுப்பு இருக்க அன்று அந்த கோவில் செல்ல முடிவெடுத்தனர் இருவரும். அதுவும் கௌரிக்கு ஒரு வாரம் வரை விடுப்பு எடுக்கும் வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது. அமன் திரும்ப மலேசியா செல்ல வேண்டி இருந்ததால் இயன்றவரை அந்த கோவிலுக்கு சென்று வரலாம் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாய்தான் இந்த திடீர் விடுப்பை ஏற்படுத்தி கொண்டு செல்ல தயாரானாள் கௌரி. என்றும் வேலைக்கு கிளம்பும் நேரத்திற்கே எழுந்தவள், கணேசன் கொடுத்த காலை உணவையும் அருந்தியவள், மதியம் போல்தானே போக வேண்டும், பொறுமையாய் தயாராவோம் என்று எண்ணியவள் வீட்டை சுத்தம் செய்து துணிகளை துவைத்து என்று சிறு சிறு வேலைகளை முடிக்கவே காலை கடந்துவிட, இதுக்கு மேல உக்காந்திருந்தா லேட் ஆகிடும், அப்புறம் அந்த பைத்தியம் வந்து தையத்தக்கான குதிக்கும், அலமாரி மட்டும் அடுக்க இருந்த நிலையில் வந்து செய்து கொள்வோம் என்று எண்ணியவள் எப்போதும் உடுத்தும் சேலையை தவிர்த்து, நாம என்ன வேலைக்கா போறோம், சுத்தி பார்க்க தானே போறோம், பிக்னிக் செல்வது போல ஒரு உற்சாகம் எழ பெற்றவளுக்கு எதையோ தெரிந்து கொள்ள போகும் உணர்வே இல்லை. பல அலசல்கள் ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் மெரூன் நிறத்தில் ஒரு அனார்கலி உடையை தேர்ந்தெடுத்தவள் அதே நிறத்தில் பொருந்தும் காது கம்பளையும் எடுத்து வைத்தவளுக்கு பார்வை எதேர்த்தமாய் கழுத்தை அடைய கழுத்தில் அமன் குறிப்பிட்ட அதே டாலர் கொண்ட செயினும் அணிந்தவளுக்கு அப்போதும் அமன் கூறிய எதிலுமே நம்பிக்கை இல்லை. ஒரு தடவை போய்தான் பார்ப்போமே என்று அவளே நினைத்தாலும் அது அமனுடன் செல்லும் பயணம் என்பதாலேயே துள்ளி குதித்த அவளின் மனதை அவளே அறியாமல் தான் இருந்தாள் கௌரி. அதிலும் மதுவின் நினைவு வரும்போதெல்லாம் அமனை கரித்து கொட்டும் மனதின் நிலையை உணராமலே இருந்தவளால் பாவம் அம்மனுக்குத்தான் ஒரு நாளைக்கு 2-3 முறையோ இவளால் புறையேறி அவதிப்பட்டு போனான் அவன். இறுதியாய் முகம் கழுவி அந்த நீல அனார்கலி குர்த்தியை அணிந்தவளின் கெட்ட நேரம். அந்த குர்த்தியில் ஜிப் முதுகுப்புறம் அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த உடையை தேர்வு செய்யும் போது அது அவள் கண்ணில் படாமல் போய்விட இவளும் ஏதோ ஒரு நினைவில் அதை அணிந்த பின்தான் அந்த ஜிப்பை போடுவதில் உள்ள சிரமமே புரிந்தது கௌரிக்கு. இதுவரை விடுதியில் தங்கிய அனுபவம் கொண்டவளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் நேர்ந்தால் அதில் உதவ அறையில் யாராவது ஒருவர் நிச்சயம் இருந்த சூழலே பழகி போனவளுக்கு இப்போது பாவம் ஒற்றையாய் மாட்டிக்கொண்டு அந்த ஜிப்புடன் போராடி கொண்டு இருக்கிறாள் கிட்டத்தட்ட 15 நிமிடமாய்.
கீழிருந்து லேசாய் மேல் பக்கம் தள்ளிவிட்டு பின் மேல் பக்கமாய் அதை பற்றி கொள்ள பிடித்தாள். அது மீண்டும் கீழிறங்கி அவளுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டு இருக்க, இவளும் அசருவேனா பார் என்ற எண்ணத்தில் மேலே கீழே என்று அந்த டிரெஸ்ஸை இழுத்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்க, ஜிப் அவளின் பேச்சை கேட்டதாய் இறுதி வரை தெரியவில்லை. அவளின் போராட்டம் 20 நிமிடத்தை தாண்டி சென்று கொண்டிருக்க, அவளின் இந்த அழகிய போராட்டம் காண முடியாத காலன் உதவிக்கு வந்திருந்தான். கதவின் தட்டும் சத்த வடிவில் வீட்டின் கதவு தட்ட கேட்டவள் சரியாய் மணியை பார்க்க, அப்பாடா, மத்தியான சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு கணேசன் அண்ணன் வைஃப் வந்துட்டாங்க போலயே. அவங்கள கூப்பிடணும்னு நமக்கு ஏன் தோணல? இந்த ஐடியா வராம ரொம்ப நேரமா இந்த ஜிப் கூட சண்டை போட்டுட்டு இருந்துட்டோமே. தன்னையே நொந்து கொண்டவள் சிறு தாமதமும் இல்லாமல் ஓடி போய் கதவை திறக்க, அங்கு பேண்டில் கை வைத்தபடி கண்ணில் கூலர் கண்ணாடி மாட்டியபடி நின்றிருந்தான் அமன். ஹே பியூட்டி, நைஸ் ட்ரெஸ் என்றான் அவளை அந்த மெரூன் அனார்கலியில் பார்த்த மாத்திரத்தில். அவனின் அந்த அழைப்பு புதியதாய் இருந்தாலும் அது அவளுள் ஏதோ ஒரு கர்வத்தை ஏற்படுத்த தவறவில்லை. இவன் கண்ணிற்கு தான் அழகாக தெரிகிறோம் என்ற உணர்விலேயே 20 நிமிட போராட்டத்தில் தொலைத்த அந்த உற்சாகம் திரும்ப பெற்றவள் அவன் கூறியதை ஆமோதிக்கும் வகையில் மெல்லிய சிரிப்பொன்றை உதிர்க்க, அவள் இதழ் பூத்த மலரில் தன்னுள்ளும் ஒரு இனிமை பரவ பெற்றவன் எதையும் யோசிக்காமல் வாசலில் நின்றவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்து விட்டான் அமன். அமன் தன்னை கடந்த பின்தான் பிரம்மையில் இருந்து தெளிந்தவள் போல சுதாரித்தவள் அங்கு இருந்த சேரில் அமர சென்றவனை, ஐயோ, உட்கார போறீங்களா என்றாள் பதட்டமாய். அதில் லேசாய் திடுக்கித்தவன், ஏன், இந்த சேர் உடஞ்சிருக்கா என்றவன் அதை விட்டு 2 அடி வந்து அதை ஆராய, அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்பது புரியாதவள், வந்து அது நல்லாதான் இருக்கு, பட் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுமா என்றால் எதையும் யோசிக்காமல். வாட், இந்த மொட்டை வெயில்ல வெளியே நிக்கணுமா? ஆர் யூ கிரேசி? அவளை வினோதமாய் பார்த்தபடி. அது தடுமாறியவளின் இயல்பு மாறியதை உணர்ந்தவன் அவளை நெருங்கி 2 அடி எடுத்து வைத்து, ஆர் யூ ஆல்ரைட் என்றான் சற்றே தீவிரமாய். கிட்ட வராதீங்க பிளீஸ் என்றவள் ஒரு கையால் பின்னால் ஜிப்பை பற்றி கொண்டு ஒரு கையால் அமனை தடுத்தபடி பேசினாள் கௌரி. ஒன்றும் விளங்காமல் அமன் முழித்த போதும் அதற்கு மேல் அவளை நெருங்காமல் தள்ளியே நின்றவனின் முகத்தில் தெரிந்த குழப்பம் புரிந்தவள் தன் சங்கடத்தை கூற, அதன் பின்னே தெளிந்தவன், இவ்ளோதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். கம், நான் போட்டு விடுறேன் என்றபடி 2 கையையும் உயர்த்தி கொண்டு அவளை நெருங்க விழைந்தவனிடம் இருந்து பதறி போய் விலகியவள், இல்ல இல்ல வேண்டாம் என்றவள் சுவற்றில் தன் முதுகை ஒட்ட வைத்து கொண்டு நிற்க, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்றாள் தயங்கியபடியே. கண்டிப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்றான் இவனும். எதிர் வீட்ல கணேசன் அண்ணன் வைஃப் இருப்பாங்க, கூட்டிட்டு வர முடியுமா என்றாள் பாவமாய். ஓகே ஓகே, இதோ போறேன் என்றவன் அடுத்த நிமிடம் சென்று விட்டான். அடுத்த சில நொடிகளிலேயே வந்தவன் கௌரியை தேட, அவள் தான் விட்டு சென்ற இடம் இல்லாமல் போக. கௌரி, எங்க இருக்க? குரல் எழுப்பியவனுக்கு பதிலாய் உள்ளறையில் இருந்து வந்தது குரல். அவங்கள உள்ள வர சொல்லுங்க அமன், பெட்ரூம்ல தான் இருக்கேன் என்றவள் கூறி வாயும் மூடும் முன் கேட்ட காலடிகளில் எழுந்து நின்றவள், அக்கா வாங்கக்கா, இந்த ஜிப் பாருங்களேன், போடவே முடியல, நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், நீங்க கொஞ்சம் போட்டு விடுங்களேன் என்றவள் அவள் போக்கிற்கு திரும்பி நின்று பேசிக்கொண்டிருக்க, அவள் பேசியும் பதில் எதுவும் வராததால் தன் முன் இருக்கும் ஆளுயர கண்ணாடியில் கண்டவளுக்கு மூச்சும் கூட வெளிவர தயங்கி அடைப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். கணேசனின் மனைவிதான் வந்துள்ளார் என்று எண்ணியவள் வாசல் புறம் முதுகு காட்டி கண்ணாடியை பார்த்தபடி நின்றிருக்க, கண்ணாடியை பார்த்த பின்தான் வாசலில் நிற்பது அமன் என்பதே தெரிந்தது கௌரிக்கு. இவனுக்கா முதுகு காட்டி நின்று கொண்டு இருக்கிறோம் என்ற எண்ணமே அவளை ஏதோ செய்ய, அச்சமோ பயமோ எதிலோ பதறியவளின் மாறிய முகபாவனையில் இருந்து எதையோ புரிந்து கொண்டவன், சி ரிலாக்ஸ் கௌரி, எதிர் வீடு பூட்டிருக்கு, அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம், பக்கத்து வீட்டுல ஒரு லேடி சொன்னாங்க என்றான் அவனும் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை பார்த்தபடி. பட் ஐ கேன் ஹெல்ப் யூ,
நீ அந்த அக்கா போட்டு விட்டதா நினைச்சுக்கோ. எனக்கு இது எதுவும் தப்பா தெரியல. ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம் என்றான் நிதானமாய் தோலை உலுக்கி பேசியபடி. அதில் சற்றே நிதானித்தவள் யோசிக்க, சோ கேன் ஐ என்றவனின் கேள்வியில் சரியென்றும் சொல்லாமல் வேண்டாம் என்றும் மறுக்காமல் தலைகுனிந்து அவள் நிற்க, அதையே அவளின் சம்மதமாய் எடுத்துக்கொண்டவன் அவளின் ஆடையை சரி செய்யும் எண்ணத்தில்தான் நெருங்கினான். ஆனால் பாழாய்ப்போன ஆண்மனம் அவளின் பளிங்கு முதுகின் மின்னும் பாகத்தை முழுதாய் கண்டதில் சற்றே சித்தம் கலங்க பெற்றவன் லேசாய் தன்னை தொலைக்க துவங்கிய நேரம் கீழ் முதுகில் இருந்த அந்த ஜிப்பை அவள் முதுகில் தன் கை விரல்கள் உரசாத வண்ணம் மெதுவாய் பற்றியவனின் கவனம் அந்த நொடி உண்மையில் ஜிப்பில் மட்டும்தான் இருந்தது. இயல்பாய் அதை மேல் நோக்கி அவன் இழுக்க, லேசாய் கூன் போட்டு இருந்த அவளின் முதுகின் பாகத்தின் தீண்டப்படாத பாகங்கள் அனைத்தும் அவன் விரல் தொட்டு கை வரை முழுதாய் ஸ்பரிசித்து அதனின் மென்மையை உணர்ந்தவனுக்கோ இதுவரை எதிலுமே ஏற்படாத சிலிர்ப்பு அவனுள் எழுந்து அவனை வதைக்க, அவனின் தீண்டலின் சிறு பாகத்தை தன்னுள் கிரகித்தவளுக்கும் கூட அது ஒரு பரவசத்தை உண்டாக்க, அது சரியா தவறா என்பதை அவள் கிரகிக்கும் முன்பே அந்த தீண்டலில் உயிர் பெற்ற அவன் உடலின் சில செல்களும் சில ஹார்மோன்களும் தன் வேலையை காட்டிட அத்துமீற துவங்கியது அவனின் விழியும் மூளையும். தன் கூந்தல் மொத்தமும் அள்ளி முடிந்து கொண்டையிட்டு அதனின் சில இழைகள் மட்டும் அவள் கழுத்தை முத்தமிட்டு விளையாடி கிடக்க, சிற்பி இடையென்று நினைத்து கழுத்தை வடித்து விட்டான் போல அத்துணை நுணுக்கமாய் அதை சீராக்கி அதன் இரு பக்கமும் கொழுப்பின் சில பாகங்களை கொண்டு மேடும் பள்ளமும் உருவாக்கி அதன் மேல் தோல் போர்வை போர்த்தி அதற்கு கொடுத்த மினுமினுப்பே அவளின் கலை ரசனையை துல்லியமாய் பறைசாற்றி இருந்தது. தோடுகள் காண அவளின் காது மடலை தீண்ட அவனின் உடலின் செல்கள் அனைத்தும் ஓங்காரமாய் ஒலித்து அவனை இம்சிக்க, அவன் விழியோ கழுத்து கடந்த இரு பக்கமும் சமமாய் விரியும் அவளின் தோள்பட்டையின் சிறு பகுதியை பின்தொடர்ந்தவன் அவள் முதுகு தாண்டி நடுவே அது கொண்ட கருப்பு மச்சத்தை பார்த்ததும் மொத்தமும் சரிந்து விழுந்து சின்னா பின்னமானான். அப்பப்பா, எதை எங்கு வைத்தால் அழகு என்பதை அறிந்தவன் பிரம்மன். பாராட்டு சான்றிதழை அளித்து விட்டவன் நடுமுதுகு தாண்டி அந்த மச்சம் தாண்டி மேலே செல்ல விழையாத தன் கண்ணையும் கையையும் முயன்று மேலிழுத்து சென்றவன் அந்த பளிங்கு முதுகின் ஒவ்வொரு அங்கமும் தீண்டி ஸ்பரிசிக்க விழையும் மனதை கட்டுப்படுத்தி ஒரு வழியாய் அந்த ஜிப்பை போட்டு முடித்த அந்த வேளையில் அலறியது அவனின் கைபேசி. அத்தியாயம் 1-5 வரை முடிவுற்றது. அடுத்த அத்தியாயங்கள் விரைவில். அதுவரை காத்திருங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.